மரபு ரீதியாக துணை சபாநாயகர் பொறுப்பு அப்படின்றது எதிர்க்கட்சிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு கடந்த காலங்கள்ல. ஆகவே எதிர்க்கட்சிக்கு நீங்க துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுக்கணும். ஜனநாயக மரபுகளை மதிக்காதது, ஜனநாயக மாண்புகளை மதிக்காதது, நாடாளுமன்ற அந்த மரபுகளை மதிக்காதது அப்படின்றது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு அவர்கள் தனி பெரும்பான்மையோடு வராத பட்சத்திலும் கூட கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட நாங்கள் அந்த மனநிலையிலிருந்து வெளியில வர மாட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசாதாரண சூழல். என்னைக்கு 2014 நாடாளுமன்றத்துல அவங்க தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்போது தொடங்கி இந்த அசாதாரண சூழல்ல எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க எதிர்க்கட்சிக்கு துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுக்க கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறீங்க. சபாநாயகர் துணை சபாநாயகர் அப்படின்ற அந்த பொறுப்புகள் இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க நான் நினைச்சேன் அதனால சபாநாயகர் போதும் துணை சபாநாயகர் வேணாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் போக முடியாது. இவர்களுக்கு தான் அது அரசியல் சாசனத்தை மதிக்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாதுல்ல. இன்னைக்கு தூக்கி அரசியல் சாசன புத்தகத்தை தூக்கி முத்தம் கொடுத்தா மட்டும் போதாது. அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை நடைமுறைப்படுத்தணும். அவர் தான் இந்த அவை எப்படி நடைபெற வேண்டும், இந்த அவையில எது எது விவாதிக்கப்பட வேண்டும், இந்த அவையில நீங்க தாக்கல் செய்யக்கூடிய மசோதா அது மணி பில்லா ஃபினான்ஸ் பில்லா அப்படின்றது வரைக்கும் அவர் தான் முடிவு செய்யணும். அவர் தான் ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் அந்த அவையில் என்ன பேச வேண்டும், எது பேசக்கூடாது, பேசப்பட்ட ஒரு விஷயம் அந்த அவை குறிப்பில் ஏறலாமா வேணாமா அதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டாங்க. எதிர்க்கட்சியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அந்த சமயத்துல முக்கியமான பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த சமயத்துல ராஜ்யசபாலையும் அதான் நடந்தது, மக்களவையிலையும் அதான் நடந்தது. இந்த முடிவை யார் எடுத்தது? மக்களவையில் அந்த முடிவை யார் எடுத்தது? ஓம் பிர்லா முடிவு எடுத்தார். தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு சப்போர்ட் கொடுக்குறோம், ஆனால் சபாநாயகர் தேர்தலில் நாங்கள் இந்தியா கூட்டணி நிறுத்திய வேட்பாளரை கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு வாக்களித்து விட்டு சைலண்டாக உட்கார்ந்து. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேஃபஸ்ட் ஒரு வழி, ஒரு பாதுகாப்பான வழி. இது அவர்கள் நாளை செய்வார்களான்னு பார்ப்போம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் அசீப் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நாளை ஜூன் 26 சபாநாயகர் தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதான் சபாநாயகர் தேர்தல்னு நடக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மனதா தேர்வு நடந்துரும். ஆளுங்கட்சி சார்பாக சபாநாயகர், எதிர்கட்சிக்கு துணை சபாநாயகர், இந்த மாதிரி ஒரு மரபு இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறுது, ஒரு குழப்பமா இருக்குது. ஆளுங்கட்சி எந்த உடன்பாட்டுக்கும் வரலன்னுலாம் சொல்றாங்க. அதன் காரணமாக தேர்தல் என்பதாக பேசப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? நீங்க சொல்வது போல இது ஒரு மரபு. சபாநாயகர் தேர்வு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் ஒத்த முடிவுக்கு அதன் அடிப்படையில சபாநாயகர் தேர்ந்தெடுப்பாங்க. தேர்தல் அப்படின்றது நடைபெறாது. ஒரு முக்கியமான தருணங்கள்ல, அதாவது நாடு ஒரு நெருக்கடியை சந்தித்த போது அப்படின்ற மாதிரியான சமயங்கள்ல தான் கடந்த 2 முறை அப்படியாக தேர்தல் நடைபெற்றிருக்கு. நமக்கு தெரிஞ்ச முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அதாவது இந்தியா குடியரசானதற்கு பிறகு, இந்தியாவுடைய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நடைபெற்ற அந்த முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அப்போது காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒருவர் நிறுத்தப்படுகிறார். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மற்றொருவர் நிறுத்தப்படுகிறார். தேர்தல் நடைபெறுது. அது முதல் முறை 1952 நடைபெற்ற அந்த முதல் முறை. அதுதான் நாடாளுமன்ற நடைமுறைக்கு நாம் அப்போதுதான் முதல் முறையாக பழக்கப்படுறோம். அப்ப அந்த சமயத்துல அதற்கு முன்னர் மரபெல்லாம் கிடையாது. அதுதான் முதல் கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடர்ல முதல் சபாநாயகர் தேர்ந்தெடுப்பு அப்படின்றது தேர்தல் முறையில நடைபெற்றது. அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறவில்லை. அது ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது. அது என்னன்னா, சபாநாயகர் தேர்வு அப்படின்றது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து இவரை சபாநாயகராக அங்க தேர்ந்தெடுக்கிறோம்னு முடிவெடுப்பாங்க. அதற்கு பிறகு 1976 தான் 2வது முறையாக தேர்தல் நடைபெறுது. நமக்கு தெரியும் 1976 என்னன்னு அப்படின்ட்டு. அந்த சமயத்துல இந்தியாவில் எமர்ஜென்சி நடைமுறையில் இருந்தது, நெருக்கடி காலம் நடைமுறையில் இருந்தது. அந்த சமயத்துல நாடாளுமன்றத்துக்கு ஒரு ஆண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல இந்திரா காந்தி சார்பாக ஒருவர் சபாநாயகராக நிறுத்தப்படுறார். அப்போது எதிர்க்கட்சிகள் எல்லாருமே எமர்ஜென்சியை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது முன்னெப்போதும் சந்திக்காத ஒரு நிலையை இந்தியா சந்தித்திருந்தது. 1952 எப்படி முதல் முறையாக நாடாளுமன்றம், 1976 பொறுத்த வரைக்கும் முன்னெப்போதும் சந்திக்காத ஒரு நெருக்கடி நிலையை இந்தியா சந்தித்திருந்தது. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இருந்தார்கள். இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சியை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இங்க ஜனநாயக நடைமுறையை இந்திரா காந்தி காலில் போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் இவர்கள் எல்லாருமே
ஒன்றாக இருந்தார்கள். அந்த வகையில இந்திரா காந்தி நிறுத்தின ஒரு வேட்பாளர், அதற்கு சபாநாயகராக நிறுத்தப்பட்டவர், இன்னொன்று வந்து எதிர்க்கட்சிகளாக நிறுத்தப்பட்டது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அது வந்து ஒரு முக்கியமான வரலாற்று தருணம், ஒரு அசாதாரண சூழல் கூட. இப்போது என்ன அசாதாரண சூழல், இந்த கேள்வி இருக்குல்ல, இப்போது என்ன நடந்துருச்சு? சாதாரண சூழல் தானே, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசாதாரண சூழல். அப்போ பாஜக என்னைக்கு 2014 நாடாளுமன்றத்துல அவங்க வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்போது தொடங்கி இந்த அசாதாரண சூழல்ல எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஜனநாயக மரபுகளை மதிக்காதது, ஜனநாயக மாண்புகளை மதிக்காதது, நாடாளுமன்ற அந்த மரபுகளை மதிக்காதது அப்படின்றது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு அவர்கள் தனி பெரும்பான்மையோடு வராத பட்சத்திலும் கூட கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட நாங்கள் அந்த மனநிலையிலிருந்து வெளியில வர மாட்டோம் அப்படின்றதற்கான ஒரு உதாரணம் தான் இது. அப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தேர்தல் அப்படின்றது நடக்கக்கூடாது அப்படின்றது தொடர்பாக எதிர்க்கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அதே போல ஆளும் கட்சியை சேர்ந்த ராஜ்நாத் சிங் தான் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதுல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கலந்திருக்கிறாரு. அதே போல மற்ற எதிர்க்கட்சிகளை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அதாவது எதிர்க்கட்சிகள் சார்பாக, இந்தியா கூட்டணி சார்பாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, சபாநாயகர் அப்படின்றவரை நீங்க முடிவு பண்ணுங்க, ஆளும் கட்சியை சேர்ந்து நீங்க யாரையாவது முடிவு பண்ணுங்க. ஆனா துணை சபாநாயகர் இருக்காருல்ல, அந்த பொறுப்பு அப்படின்றது மரபு ரீதியாக அவங்க கேட்டது வந்து ரிக்வெஸ்ட் கிடையாது, இது வந்து முதல் முறை அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் கிடையாது. மரபு ரீதியாக நீங்க தான் இந்த மரபை மீறி இருக்கீங்க, அதுக்கு நான் பின்னாடி வரேன், இந்த மரபும் மீறப்பட்டிருக்கு. அப்போ மரபு ரீதியாக துணை சபாநாயகர் பொறுப்பு அப்படின்றது எதிர்க்கட்சிகளுக்கு தான் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு கடந்த காலங்கள்ல. ஆகவே எதிர்க்கட்சிக்கு நீங்க துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும். 2014 ஏடிஎம்கேக்கு கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதான் எதிர்க்கட்சி பொறுப்புல தானே அவங்க இருந்தாங்க. அவங்க என்டிஏ கூட்டணியில இருந்தாங்க, தனியா நின்று தானே போட்டிட்டாங்க. லேடியா மோடியான்னு கேட்டு போட்டிட்டு வெற்றி பெற்றவங்க தானே ஜெயலலிதா. ஸோ அவங்க எதிர்க்கட்சியில தானே இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அது கொடுக்கப்பட்டது. ஆனா ரொம்ப கேவலமா 2019 அதற்கு அடுத்த 5 ஆண்டுகள் 2019 மீண்டும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்று வராங்க. 2019 தொடங்கி 2024 வரைக்கும் 5 ஆண்டுகள் துணை சபாநாயகரே இல்லை, தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை. இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக துணை சபாநாயகர் இல்லாம ஒரு நாடாளுமன்றம் முழுமையாக முடிவு பெற்றிருக்கு. 5 ஆண்டுகளை முடிவு பெற்றிருக்கு. அப்ப அதற்கு முன்னாடி இருந்த மரபு ஒட்டுமொத்தமாக உடைக்கப்பட்டது. எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு வந்த மரபும் மீறப்பட்டது. துணை சபாநாயகர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த அந்த மரபும் மீறப்பட்டது. அது மரபு கூட கிடையாது, அது வந்து விதி. அந்த விதியும் மீறப்பட்டிருக்கு. அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க எல்லாம் மரபா கூட இருந்திருக்கலாம், அது காங்கிரஸ் கொண்டு வந்த மரபு தானே, அது நாங்க அதையும் பின்பற்றணும், நாங்க ஒரு புதிய மரபை உருவாக்க. காங்கிரஸ் கொண்டு வந்த மரபு இல்ல, நாடாளுமன்றத்தை நான் தான் அதான் சொன்னேன். 1952 முதல்ல தேர்தல் நடந்துச்சு, அது மரபு இல்லைல்ல. அதற்கு பிறகுதான் அந்த மரபு உருவாகிறது. மரபு அப்படின்றது எழுதப்படாத ஒரு விஷயம்தான். ஆனா அந்த மரபை வந்து கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மரபை மாற்றுவது அப்படின்றது ஒரு அசாதாரண சூழல்ல மாற்றப்படும். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, எப்போது தேர்தல் நடைபெற்றது, ஒரு அசாதாரண சூழல்ல தேர்தல் நடைபெற்றது. இப்போது என்ன அசாதாரண சூழல்? அப்போ நீங்க மரபை மீறுகிறீர்கள், ஓகே. ஆனா அந்த மரபை மீறுவதற்கான காரணம் சொல்லப்படணும்ல. ஏன் வந்து நீங்க வந்து எதிர்கட்சிக்கு துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுக்க கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறீங்க? அவங்க கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறான்னு இருக்கிறாங்க. எங்க மரபுன்னு ஒண்ணு இருக்குதுங்க, அந்த மரபை மீறும் பொழுது நான் காரணம் சொல்லணும்ல. இதுக்கு முன்னாடி தான் கூட்டணி அரசுகள் பல அமைந்திருக்கு இந்தியாவில். அப்ப கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் வந்து துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுத்தாங்களா? அந்த கேள்வி இருக்குல்ல. சரி, நீங்க மரபை மீறல, ஓகே, குறைந்தபட்சம் விதிகளை நீங்க கடைபிடிக்கணும்ல. விதிகளின் அடிப்படையில் துணை சபாநாயகர் அப்படின்ற பொறுப்புக்கு ஏன் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை? இந்த கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க எதிர்கட்சின்ற அந்தஸ்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தனிப்பெரும் கட்சியாக ஒரு கட்சி இருக்குல்ல, உங்களுக்கு அடுத்ததாக அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஒரு கட்சி இருக்குல்ல, காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் பொறுப்பு நீங்க கொடுத்துருக்கணும்ல. அதை ஏன் செய்யல? கடந்த 5 ஆண்டுகளாக நீங்க அதை ஏன் செய்யல? அப்போ இப்போ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? துணை சபாநாயகர் பொறுப்பை நீங்க எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது 2019 இருந்து 24 வரைக்கும் நீங்க தான் தனி மெஜாரிட்டியில இருந்தீங்க. கூட்டணி அரசாக இருந்தாலும் நீங்க தனி மெஜாரிட்டியில இருந்தீங்கல்ல. அப்போ உங்க கட்சியை சேர்ந்த இன்னொருத்தருக்காக நீங்க துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுத்துருக்கணும்ல, அது நடந்திருக்கணும்ல. அப்போ அந்த விதியவே நீங்க மீறி இருக்கீங்களா இந்த இடத்துல? நீங்களே ஏன் கொடுக்கல? நீங்க ஏன் வந்து அந்த 5 ஆண்டுகளாக அந்த பொறுப்புக்கு யாரையுமே போடாம வச்சிருந்தீங்க? சபாநாயகருங்கிறவர் சபையை நடத்துறவர்,
அதுக்கு எதுக்கு 2 பேரும் ஒருத்தர் இருந்தா போதும் நினைச்சிருந்துருக்கலாம்ல. இது வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஒரு விஷயங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது, அப்படியாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. சபாநாயகர், துணை சபாநாயகர் அப்படின்ற அந்த பொறுப்புகள் வந்து இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க வந்து நான் நினைச்சேன் அதனால சபாநாயகர் போதும், துணை சபாநாயகர் வேணாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் போக முடியாது. இவர்களுக்கு தான் அது அரசியல் சாசனத்தை மதிக்கணுன்ற எண்ணம்லாம் கிடையாதுல்ல. இன்னைக்கு தூக்கி அரசியல் சாசன புத்தகத்தை தூக்கி முத்தம் கொடுத்தா மட்டும் போதாது. அந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை நடைமுறைப்படுத்தணும். அப்போதுதான் நீங்க அந்த புத்தகத்தை மதிக்கிறீங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நீங்க சும்மா இந்த சீன் போடுற விஷயத்தெல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இன்னைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்துல இப்படியாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. இது கோரிக்கை கூட கிடையாதுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், மரபை கடைபிடியுங்கள் அப்படின்ற விஷயம் அவர்களிடம் வலியுறுத்தப்பட்டது. எதிர்க்கட்சிகளால் யாரிடம் வலியுறுத்தப்பட்டது? ராஜ்நாத் சிங் அவர்களிடம் வலியுறுத்தப்பட்டது. ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு? சரி, ஓகே, நான் உங்களை மீண்டும் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அதற்கு பிறகு எந்த அழைப்புமே வரல. அப்போ இதைதான் ராகுல் காந்தி சுட்டி காட்டுறாரு, இன்னைக்கு சுட்டி காட்டி இருக்கிறாரு. நீங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டீங்க, அதோட நேற்று நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு? எல்லோருமே வந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், நமக்குள்ள வந்து ஒரு ஒத்துழைப்பு வேண்டும், எதிர்க்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில ஒரு ஒத்துழைப்பு வேண்டும். அப்படியாக, அதாவது நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் அப்படின்ற மாதிரி பேசின நரேந்திர மோடி அந்த பேச்சை மதிக்கக்கூடிய வகையில ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அழைக்கிறார்கள், இதை பற்றி பேசி முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் போய் உட்கார்றாங்க. அப்போ அதுல எதிர்க்கட்சிகள் இதை சுட்டி காட்டுறாங்க. அந்த மரபின் அடிப்படையில் இதான் நடந்துகிட்டு இருக்கு, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. ஆனா அதற்கு பிறகு அழைப்பே வரவில்லை அப்படின்னா இவர்களை அசிங்கப்படுத்துவதா இல்லையா? அது குறைந்தபட்சம் சொல்ல வேண்டும்ல, எங்களுடைய முடிவு இது அப்படின்றத நீங்க சொல்லணும்ல. அப்போ நீங்க கூப்பிட்டீங்க, உட்கார வச்சீங்க, பேசுனீங்க, நாங்க ஒரு கோரிக்கையை முன் வச்சோம், அது கோரிக்கை கூட கிடையாது, மரபை கடைபிடிங்கள்னு சொன்னோம். ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திடீர்னு போய் ஓம் பிர்லா வந்து நாடாளுமன்ற சபாநாயகர் பொறுப்புக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாரு. இவர்களிடம் கலந்து பேசவில்லை, எதுவுமே பண்ண. சரி, ஓகே, அப்படி செய்யல, அவங்க செய்யறாங்க, அவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குது, அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியுது. அப்புறம் ஏன் இவங்க இன்னொரு வேட்பாளர் நிறுத்த போறாங்க இந்தியா கூட்டணி சார்பா? இப்போ ஜெயிக்கிறோம் தோக்குறோம் மேட்டர் கிடையாது. இன்னைக்கு மரபு கடைபிடிக்கப்பட்டதா இல்லையா? நாடாளுமன்றத்தினுடைய மரபுன்னு ஒண்ணு இருக்கு, ஜனநாயக மரபுன்னு ஒண்ணு இருக்கு, நம்முடைய அரசியல் சாசனம்னு ஒண்ணு இருக்கு. இது எதையுமே நீங்க கடைபிடிக்க மாட்டீங்க, என்கிட்ட தான் பவர் இருக்கு, என்கிட்ட நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கட்சி செயல்படும் பொழுது எதிர்கட்சி அவங்ககிட்ட தான் நம்பர்ஸ் இருக்கு, அவன்கிட்ட நம்மளால எதிர்க்க முடியாது, நம்ம ஒரு வேட்பாளர் நிறுத்தினாலும் அது தோற்கடிக்கப்படுறது உறுதி அப்படின்னு கையை கட்டிட்டு போறதுதான் ஜனநாயகமா? மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும்ல. ஏன் நான் ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு கொடிக்குன்னில் சுரேஷை நிறுத்துறோம் அப்படின்றத ஒரு பரப்புரையாக எடுத்துட்டு போய் சேர்க்க வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய கடமை இல்லையா? அவர் தோற்கடிக்கப்படலாம், ஆனால் எப்படி தோற்கடிக்கப்பட்ட, ஏன் முதலில் நிறுத்தப்பட்டார்? இதற்கு முன்னர் இல்லாத வகையில 30-40 ஆண்டுகளாக இல்லாத ஒரு நடைமுறை இன்னைக்கு சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தேர்தல் ஏன் நடந்துச்சு? இதெல்லாம் வரலாற்றில் எழுதப்படும்ல. இந்த மரபை இப்ப மட்டும் மீறல. சபாநாயகர், அதாவது பொறுப்பு சபாநாயகர் அப்படின்றது முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் போது பொறுப்பு சபாநாயகர் அப்படின்றது குடியரசுத் தலைவர் நியமிக்கணும். அந்த இடத்துல அவங்க மீறினாங்க மரபை. அப்போ யாரை எப்படியாக பொறுப்பு சபாநாயகராக, தற்காலிக சபாநாயகராக, அந்த நாடாளுமன்றத்துல யார் மூத்த உறுப்பினரோ அவரைத்தான் நியமிப்பார்கள். இதுதான் கடந்த கால மரபு. நாடாளுமன்றத்துல மூத்த உறுப்பினர்னா யார் அதிகபட்சமாக வெற்றி பெற்று, அதாவது எத்தனை முறை வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கிடையாது, எத்தனை ஆண்டுகள் அவர் வந்து ஒரு நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்தார், அதை பொறுத்துதான். அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் நியமித்த பி மகதாபை தாண்டி கொடிக்குன்னில் சுரேஷ் தான் வந்து 8 முறை வெற்றி பெற்று நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்போ மகதாபை தாண்டி கொடிக்குன்னில் சுரேஷை தான் அவங்க வந்து தற்காலிக சபாநாயகராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்திருக்க வேண்டும். அவரை ஏன் நியமனம் செய்யல நீங்க? அப்ப அந்த இடத்துல நீங்க மரபை மீறிட்டீங்க, அப்ப அந்த இடத்துல நீங்க ஜனநாயகத்தை மீறிட்டீங்க, அந்த இடத்துல நீங்க வந்து அரசியல் சாசனத்தை மீறிட்டீங்க. அப்படின்ற போது இன்னைக்கு உங்களை நம்பி இதை நீங்க மீறிட்டீங்க, அதற்கே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதும் நீங்க வந்து ஏதோ ஒரு கன்சென்சஸ் வரணும், ஒத்துழைக்கிறோம் நாங்க வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கூப்பிட்டு அந்த இடத்துல மரபை சுட்டி காட்டிய பிறகும் கூட நீங்க இப்ப என்ன பண்றீங்க? திருப்பி அழைக்காம நீங்க போய் ஓம் பிர்லாவை வந்து இன்னைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ண வச்சிருக்கீங்க. அப்போ எதிர்கட்சிகள் என்ன செய்யும்? இப்ப நீங்க சொல்வது போல நிறுத்திட்டாங்க, நாங்க பாட்டுக்கு சைலண்டா போயிடுறோம் அப்படின்னு போக வேண்டியதுதான் எதிர்கட்சியினுடைய பொறுப்பா? எதிர்க்கணும், மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும், இது ஒரு விவாத பொருளா மாத்தணும் அப்படின்னாலும் கூட ஒரு ஓம் பிர்லா ஒரு 5 ஆண்டு அனுபவம் உள்ளவர், ஏற்கனவே வந்து நிறைய வேலைகளை வந்து செஞ்சிருக்கிறார்,
அப்ப அதுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. என்ன வேலை செஞ்சிருக்கிறார், என்ன அவர்தான் வேலைக்கு ஒரு மரியாதை செய்யும், மரியாதை நாடாளுமன்றத்தை 5 சரி. நடத்தி இருக்கிறார். அவர் செய்த அந்த வேலைகளை நான் சுட்டி காட்டுறேன். மிகப்பெரிய விஷயங்களாக, அதாவது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களாக வெடித்த விஷயங்களை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். ஒன்றை பொறுத்த வரைக்கும் சிஏஏ சட்டம், சிஏஏ அதாவது குடியுரிமை திருத்த சட்டம். இந்த சட்டத்தை எப்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க, மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. எவ்வளவு வேகமாக நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டதா, எதிர்க்கட்சிகளுடைய குரல் அங்கு பதிவு செய்யப்பட்டதா? ஓம் பிர்லா என்ன பண்ணார் நம்ம பார்த்தோம்ல கண்கூடா. அந்த சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு என்ன ஆனது? இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. டெல்லியில ஒரு கலவரம் நடைபெற்றது. 60க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். கோடிக்கணக்கான சொத்து நாசம் செய்யப்பட்டது. நடந்துச்சா இல்லையா? வெறும் டெல்லியில மட்டும் நடக்கல, இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது கலவரம். உத்தரப்பிரதேசத்துல கலவரம் நடந்துச்சு, கர்நாடகால கலவரம் நடந்துச்சு, துப்பாக்கி சூடு நடந்துச்சு, உயிர்கள் பலியானது, சொத்துக்கள் சூறையாடப்பட்டது இந்த சட்டத்திற்காக. இந்த சட்டம் எப்படி நிறைவேற்றப்பட்டது, எவ்வளவு வேகமாக நிறைவேற்றப்பட்டது, எதிர்க்கட்சிகளினுடைய குரல் கேட்கப்பட்டதா? சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா என்ன பண்ணார்? அது ஒரு உதாரணம். இரண்டாவது உதாரணம் விவசாயிகள் சட்டம், 3 விவசாய சட்டம். இந்த சட்டம் எப்படி நிறைவேற்றப்பட்டது, எவ்வளவு வேகமாக நிறைவேற்றினாங்க. அந்த சமயத்திலும் கூட எதிர்க்கட்சியினுடைய கருத்து கேட்கப்படவே இல்லை. நமக்கு நல்லா தெரியும், கேட்கப்படவே இல்லை கருத்து. அவ்வளவு வேகமாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு வெளியில வந்து எல்லா எம்பிக்களும் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை இவ்வளவு வேகமாக நிறைவேற்ற வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது, ஏன் சபாநாயகர் இப்படியாக செயல்பட்டார்? அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஓராண்டு, சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வருஷம் விவசாயிகள் மழையிலும் வெயிலிலும் டெல்லியினுடைய வாசல்ல போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துல விவசாயிகளுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 600 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, 600 பேர். அந்த 600 பேருக்கும் காம்பன்சேஷன் வேணும்னு இன்ன வரைக்கும் அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையாகவே இருக்கு. இதெல்லாம் தரோன்னு சொல்லிட்டு சைன் போட்டு இன்ன வரைக்கும் தராம இருக்குது ஒன்றிய அரசு. அப்படிப்பட்ட சட்டத்தை ஓம் பிர்லா எவ்வளவு வேகமாக நிறைவேற்ற அனுமதித்தார்? இந்த கேள்வி இருக்குல்ல. அவர் தான் இன்னைக்கு மீண்டும் சபாநாயகராக ஆகணும்னு சொல்லிட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. எதிர்க்கட்சிகள் இதை கை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும், நம்ம கிட்ட நம்பர்ஸ் இல்லை, அதனால நம்ம ஒரு வேட்பாளர் நிறுத்தக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சி கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இது இன்னொரு விஷயம். இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் எப்படியாக மிரட்டப்பட்டாங்க? கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். குறிப்பா கடந்த 5 ஆண்டுகள்ல எப்படியாக எதிர்க்கட்சிகள் மிரட்டப்பட்டாங்க, எதை பயன்படுத்தி மிரட்டப்பட்டார்கள்? குறிப்பாக எதை பயன்படுத்தி மிரட்டப்பட்டார்கள்? அமலாக்கத்துறையை பயன்படுத்தி மிரட்டப்பட்டார்கள். அமலாக்கத்துறைக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய PMLA சட்டம், அந்த PMLA சட்டத்துல திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தம் எப்படி கொண்டு வரப்பட்டது? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சபாநாயகருக்கு என்னென்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட சட்டம் மணி பில்லா, ஃபினான்ஸ் பில்லா அப்படின்ற ஒரு முடிவெடுப்பதற்கு அதன் அடிப்படையில அதை நிறைவேற்றணும், அதன் அடிப்படையில அது அறிமுகப்படுத்தப்படணும்ன்ற அந்த பவரும் கூட அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ மணி பில் அப்படின்னு வரும் பொழுது என்ன ஆகும்னா, ராஜ்யசபா நமக்கு தெரியும், ராஜ்யசபால பிஜேபிக்கு வந்து பெரும்பான்மை இல்லாமல் இருந்தது. அப்போ ராஜ்யசபாவுடைய கருத்து, மேலவையினுடைய கருத்து பெரிய விஷயமே கிடையாது. கீழவை நிறைவேற்றி, மக்களவை நிறைவேற்றி அமைச்சு அனுப்புனாங்கன்னா மாநிலங்களவை அதை வந்து கிடப்புல போட முடியாது, நிறைவேற்றி உடனே அனுப்பணும். மணி பில்லாக அது அறிமுகப்படுத்தப்பட்டா. அப்ப PMLA சட்டம் மணி பில்லாக அறிமுகப்படுத்தப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து பணம் பெறுவதை ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் இதே போன்று மணி பில்லாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த பில்லெல்லாம் அவ்வளோ வேகமா பாஸ் ஆகி, அதாவது ராஜ்யசபாவினுடைய ஸ்க்ரூட்னிக்குள்ள போகாம அங்க இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய கருத்துக்கள் வந்து பெரிய அளவுக்கு எடுபடாத வகையில அந்த சட்டத்தை இவ்வாறாக குறுக்கு வழியில கொண்டு போய் நிறைவேற்றி, அதன் மூலமாக நமக்கு தெரியும் ராஜ்யசபால மாநில கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் அதிகமாக இருக்கிறார்கள், நமக்கு நல்லா தெரியும். அப்போ பிஜேபிக்கு அந்த சமயத்துல மெஜாரிட்டி கிடையாது. அப்படின்ற போது மணி பில்லாக கொண்டு போனா ராஜ்யசபாவுடைய ஸ்க்ரூட்னில இருந்து தப்பிச்சு ரொம்ப சீக்கிரமா அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதன் மூலமாக பல்லில்லாத அமலாக்கத்துறைக்கு நல்லா 2 கோரை பல்ல கொடுக்க முடியும். அதை பயன்படுத்தி ஒவ்வொரு மாநில கட்சியையும் மிரட்ட முடியும். அதன் மூலமாக ஒரு மாநில கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முடியும், ஆட்சியை கவிழ்க்க முடியும். இவ்வளவு வேலை எதன் மூலமா நடக்குது? யார் அனுமதித்ததன் மூலமாக நடக்குது? சபாநாயகர் அனுமதித்ததன் மூலமாக நடக்குது. அப்ப சபாநாயகருக்கு எவ்வளவு பவர் இருக்கு? அவர் ஆளுங்கட்சிக்காரரு, ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை தானே செய்வாரு. கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லலைங்க, எல்லாருமே அப்படி பொதுவா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? சபாநாயகர் அப்படின்றது ஒரு கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர் நடுநிலையோடு செயல்படணும், அவர் தான் முடிவு பண்ணணும் எல்லாத்துக்குமே.
அவர் தான் வந்து இந்த அவை எப்படி நடைபெற வேண்டும், இந்த அவையில எது எது விவாதிக்கப்பட வேண்டும், இந்த அவையில வந்து நீங்க தாக்கல் செய்யக்கூடிய மசோதா அது மணி பில்லா ஃபினான்ஸ் பில்லா அப்படின்றது வரைக்கும் அவர் தான் முடிவு செய்யணும். அவர் தான் ஒப்புதல் கொடுக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் அந்த அவையில் என்ன பேச வேண்டும், எது பேசக்கூடாது, பேசப்பட்ட ஒரு விஷயம் அந்த அவை குறிப்பில் ஏறலாமா வேணாமா, அதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமா அதற்கு பிறகு அவையினுடைய நடவடிக்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய, அவர் கருதக்கூடிய வகையில அவை நடவடிக்கைக்கு எதிராக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுறாங்கன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம், நீக்கம் செய்யலாம். இவ்வளவு அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அப்போ ஓம் பிர்லா என்னத்தை பயன்படுத்தினார்? இந்த அதிகாரத்தை ஓம் பிர்லா என்னத்தை பயன்படுத்தினார் நம்ம பார்த்தோம். ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்ததற்கு பிறகு அதானிக்கும் ஆளக்கூடிய அரசுக்கும் பாஜக அரசுக்கும் குறிப்பா நரேந்திர மோடிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு அப்பட்டமா வெட்ட வெளிச்சமா வெளியில வந்தது. இதை வந்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி சுட்டி காட்டுறாரு. அதானின்ற ஒரு பேரை பயன்படுத்துறாரு. எப்படி நீங்க அதானின்ற பேரை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரை நீக்குறாரு. ஓம் பிர்லா நீக்குவதற்கு உத்தரவு போடுறாரு. ராகுல் காந்திக்கு எதிராக வழக்குல தீர்ப்பு வருது. அவ்வளவு வேகமாக அவர் வந்து அப்பீல் பண்றதுக்கெல்லாம் டைம் இருந்தது. அவ்வளவு வேகமாக அவருடைய நாடாளுமன்ற பொறுப்புல இருந்து அவர் நீக்கப்படுறாரு. இவ்வளவு வேகமாக அந்த விஷயம் ஏன் நடந்துச்சு என்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ ஓம் பிர்லா இப்படியாக செயல்பட்டவர் தான். அதோடு சேர்ந்து நமக்கு நல்லா தெரியும், கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் டிசம்பர் மாதத்தில் நடந்த கூட்டத்தொடர் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டாங்க. எதிர்க்கட்சியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அந்த சமயத்துல முக்கியமான பல சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த சமயத்துல ராஜ்யசபாலையும் அதான் நடந்தது, மக்களவையிலையும் அதான் நடந்தது. கிட்டத்தட்ட ரெண்டையும் சேர்த்து 142 உறுப்பினர்கள் வந்து ஒரே சமயத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இந்த முடிவை யார் எடுத்தது? மக்களவையில் அந்த முடிவை யார் எடுத்தது? ஓம் பிர்லா முடிவு எடுத்தாரு. அதற்கு முன்னர் இவ்வளவு பெரிய நம்பர்ஸ்ல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதே கிடையாது. முதல் முறையாக இப்ப எல்லாத்தையுமே முதல் முறையாக மரபுகள் எல்லாம் மீறப்பட்டு முதல் முறையாக அவ்வளவு நடந்திருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சபாநாயகர் தானே. அப்ப அப்படியாக அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்கள்லாம் இருக்குது, விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது இருக்கு. அதை பற்றி எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டியது இருக்கு. இதையெல்லாம் கொஞ்சமும் கூட கருத்துல எடுத்துக்காம அவர்கள் எல்லோரையும் தூக்கி நீங்க வெளியேற்றினீங்க. ஏன் வெளியேற்றினீங்க? என்ன கோரிக்கை அவங்க முன் வச்சாங்க? நாடாளுமன்றத்துக்குள்ள திடீர்னு ஒரு 2 பேர் உள்ள பூந்தாங்க. எப்படி உள்ள பூந்தாங்க? திடீர்னு ஒரு வண்ணப்புகையை வீசுறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு, இது பற்றி விசாரிக்கணும், உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும்னு தானே கேட்டாங்க. வேற எதுவுமே கேட்கல அவங்க. இதற்கு நீங்க விளக்கம் கொடுங்கன்னு தானே கேட்டாங்க. யாரோட பொறுப்பு? உள்துறை அமைச்சரோட பொறுப்பு தானே பாதுகாப்பு. அப்ப அவர் தானே சொல்லணும். இது நியாயமான கேள்வியா இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு உள்துறை அமைச்சருக்கு என்ன தயக்கம்? ஏன் வந்து அவருக்கு பறிஞ்சுக்கிட்டு வந்து ஓம் பிர்லா அத்தனை பேரை வந்து இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றில் இல்லாத வகையில அவ்வளவு பேரை ஒரே டைம்ல சஸ்பெண்ட் பண்ணாரு? அவர் தானே இன்னைக்கு மீண்டும் வந்து நான் சபாநாயகராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. ஆனா மோடி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அதை அனுமதிச்சாரு, விவாதம்லாம் நடந்து. ஏங்க அதெல்லாம் அனுமதிக்கணுங்க, சட்டப்படி அதை அனுமதிக்கணுங்க. அதையும் கூட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சட்டப்படி வந்து இத்தனை உறுப்பினர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நோட்டீஸ் வழங்கும் பட்சத்துல அவர் அதை அனுமதிச்சாகணும். அதை கூட அனுமதிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால அனுமதிச்சாரு. இல்லாட்டினா அதற்கும் வழி இருந்துச்சுன்னா அனுமதிக்காம விட்டுருப்பாரு அவரு. அதே போல எதிர்காலத்தில் இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய அரசு அப்படின்றது தனி பெரும்பான்மையோடு இன்னைக்கு இல்லை. பாஜக அரசு இன்னைக்கு மாநில கட்சிகளினுடைய ஆதரவோடு, குறிப்பா ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம், இந்த 2 கட்சிகளுடைய ஆதரவோடு தான் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க அரசுல. இந்த பாஜக அரசினுடைய நடவடிக்கையை நாம 10 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி எதிர்கட்சிகளை சேர்ந்து உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறாங்க, அதன் மூலம் அரசை கவிழ்த்தார்கள் அப்படின்றத பார்த்திருக்கோம். அப்ப புது வகையில அவர்கள் இன்னைக்கு எதிர்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க மாட்டார்கள்ன்றதுல என்ன உறுதி இருக்கு, என்ன உத்தரவாதம் இருக்கு? அதை அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறும் பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய 10வது அட்டவணையின் அடிப்படையில், கட்சித்தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றது சபாநாயகருக்கு சாரும். அப்ப அந்த இடத்துல சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட்டு அவர்களுக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட கட்சியின் சார்பாக கொடுக்கப்படக்கூடிய அந்த தகுதி நீக்க நடவடிக்கையின் மீது இவர் நடவடிக்கை எடுப்பாரா, தகுதி நீக்க கோரிக்கையின் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பாரா சபாநாயகர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப சபாநாயகர் பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி. ஏதோ ஒரு ஆளும் கட்சி அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அவர் செயல்படுவார் அப்படிலாம் கிடையாது. சபாநாயகருக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எதிர்காலத்துல நடந்தா ஓம் பிர்லா எப்படி செயல்படுவார்?
ஓம் பிர்லாவினுடைய 5 ஆண்டு நடவடிக்கையை நம்ம பார்த்தோம். அப்போ நாளைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், தெலுங்கு தேசம் கட்சியில இருந்து ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினரை, அதே போல ஜேடிஎஸ்ல இருந்து, ஐக்கிய ஜனதா தளத்துல இருந்து, அங்கிருந்து ஒரு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவர்கள் விலைக்கு வாங்கி, இல்லாட்டினா ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நாங்கள் வந்து இந்த கட்சியில சேர்ந்துக்கிறோம், பாஜகவுக்கு சேர்ந்துக்கிறோம், பாஜக ஆதரவு அளிக்கிறோன்ற மாதிரி யாரோ முடிவெடுக்கிறாங்க. இல்லாட்டினா இன்னொரு விஷயம் வாங்க, இப்போ ஐக்கிய ஜனதா தளமோ இல்லை தெலுங்கு தேசமோ அவர்கள் முடிவெடுத்து இந்த அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குறோம், ஏதோ ஒரு நடவடிக்கையில் எங்களுக்கு பிடிக்கல, இல்லைன்னா எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றல, இல்லாட்டினா மக்கள் விரோத சட்டத்தை கொண்டு வராங்க, இல்லை மக்கள் விரோத நடவடிக்கையில் இந்த அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அன்ற வகையில் அவங்க நாளைக்கு வாபஸ் வாங்குறாங்கன்னா, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள், அதாவது பாஜக விலைக்கு வாங்க முற்பட்டால், அதற்கு எதிராக இந்த கட்சிகள் நடவடிக்கை எடுக்கும்படி சபாநாயகரை அணுகினால் சபாநாயகர் எப்படி செயல்படுவார்? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ அந்த வகையில் இந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு. அப்போ இந்த பொறுப்பை அப்படி சாதாரணமாகலாம் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. விட்டு கொடுக்க முடியாதுன்னாலும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேருமே சபாநாயகர் வேணும்னு கேட்குறாங்க. இந்தியா கூட்டணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. அவங்க கேட்க வேண்டியதுன்னு அவங்க அமைதியெல்லாம் இருக்கிறாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர்களை வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அதான் ஒரு 10 பேர் ப்ரொபோஸ் பண்ணதுல அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய நிலைமை இப்போதைக்கு அப்படி இருக்கிறது. அவங்க ஸ்ட்ராங்கா நின்னாங்கன்னா இந்தியா கூட்டணி சப்போர்ட் பண்ண போய் அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்றத நம்மளுடைய விருப்பமாக இருக்கலாமே. இந்தியா கூட்டணி போய் எப்படி அவங்களுக்கு வந்து நிர்பந்தம் கொடுக்க முடியும்? பொதுவெளியில பல சமயங்களை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க கடந்த ஆண்டுகள், இப்ப நான் சொன்னேன் அதே விஷயத்தை அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் சரி, இல்ல இவருக்கும் சரி, டிடிபிக்கும் சரி, சந்திரபாபு நாயுடுக்கும் சரி சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆகவே சபாநாயகர் பொறுப்பு முக்கியமான பொறுப்பு, அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள்ன்ற அளவுக்கு கூட மறைமுகமான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கை தான் வைக்கலாமே தவிர நிதிஷ்குமாரும் இல்ல சந்திரபாபு நாயுடுவும் இதுதான் எடுக்க வேண்டும் அப்படின்னு யாரும் டிக்டேட் பண்ண முடியாது. ஆனா இந்தியா கூட்டணி தன்னுடைய பொறுப்புல அது கரெக்டா இருந்திருக்கு. இந்த விஷயத்த வெளியே பொது இடங்கள்ல சுட்டி காட்டி இருக்கிறாங்க. நீங்க நிறுத்தினா நாங்க ஆதரவு கொடுக்குறோன்ற அளவுக்கு வந்து மறைமுகமாக அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இருந்த போதும் இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஓம் பிர்லா அவர்களை வந்து முன்மொழிந்திருப்பது அப்படின்றது அவர்கள் நடக்க இருக்கக்கூடிய அந்த பயங்கரம் பற்றி புரிதல் இல்லாம இருக்காங்களா, இல்ல பரவாயில்ல பாத்துக்கலான்ற நம்பிக்கையில இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா அவர்கள் செய்வது அப்படின்றது ஒரு தவறான விஷயம். குறைந்தபட்சம் இந்த சந்தர்ப்பத்தையாவது அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இடையில வந்து ஒரு ஒத்த முடிவு எட்டப்படலை. இந்த சந்தர்ப்பத்தையாவது பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எதிர்கட்சி சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்களித்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்க விட்டுருக்கோம். தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு சப்போர்ட் கொடுக்குறோம், ஆனா சபாநாயகர் தேர்தலில் நாங்கள் இந்தியா கூட்டணி நிறுத்திய வேட்பாளரை கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு வாக்களித்து விட்டு சைலண்டா உட்கார்ந்துடணும். இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேஃபஸ்ட் ஒரு வழி, ஒரு பாதுகாப்பான வழி. இது அவர்கள் நாளை செய்வார்களான்னு பார்ப்போம். ஆனா அவங்க தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. வேற இன்னொரு புறத்துல பார்க்க போனா இதுவும் கூட பாஜகவினுடைய ஒரு வேலை தான். அப்போ நாங்க வந்து ஓம் பிர்லாவை நிறுத்துறோம் அப்படின்ற போது ஏன் பாஜக சார்பாக மட்டும் போய் ஏன் ப்ரொப்போஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் வந்து ஜேடிஎஸை கூப்பிட்டு, டிடிபியை கூப்பிட்டு, தெலுங்கு தேசத்தை கூப்பிட்டு, ஐக்கிய ஜனதா தளத்தை கூப்பிட்டு நீங்களும் ப்ரொப்போஸ் பண்ணுங்க. அதே போல ராம்விலாஸ் பாஸ்வானோட அந்த கட்சி லோக் ஜன்சக்தி அவர்களையும் கூப்பிட்டு நீங்களும் ப்ரொப்போஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? அப்போ நாளைக்கு நீங்க மாத்தி ஓட்டி போடக்கூடாது. நீங்க ஒருவேளை மாத்தி ஓட்டு போட்டா நாங்க இதெல்லாம் சுட்டி காட்டுவோம், நீங்களே ப்ரொப்போஸ் பண்ணி நீங்களே எதிராக வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாக்களிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஜனநாயகத்துல யாரு வேணா ஓட்டு போடலாம். இத்தனைக்கும் உங்க தனி கட்சி தான். இப்போ பாஜக ஒரு கொறடா உத்தரவு பிறப்பிக்குது அப்படின்னா அந்த பாஜகவை செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அந்த கொறடா இந்த கட்சிக்கு தனி கொறடா இருப்பாரு, அவர் கொறடா உத்தரவு பிறப்பிப்பார். அந்த கொறடா எந்த உத்தரவு வேணா பிறப்பிக்கலாம். கூட்டணி கட்சிங்கிற வகையில அவர்கள் வந்து ஒரு கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கூட்டணி தர்மம், சொந்த கோரிக்கைகள் உங்களுக்கு சிலது இருக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். நான் அதை தான் சொல்றேங்க. கோரிக்கை உங்களுக்கு 1000 இருக்கட்டும், நீங்க அந்த கட்சியை தான் ஆதரிக்க போறீங்க. உங்கள் ஆதரவு இல்லாட்டினா இந்த அரசே கிடையாது. நீங்க ஆதரவை கண்டினியூ பண்ணுங்க. இதே பாஜக அரசுக்கு ஆதரவு கொடுங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபாநாயகர் தேர்தலில் போது கொறடா உத்தரவை வேற மாதிரி பிறப்பிச்சிருங்க. கொறடா உத்தரவு என்ன பிறப்பிச்சான்னு வெளியில் இருக்க தெரிய போதா என்ன? கொறடா உத்தரவுக்கு பிறகு அவங்க வாக்களித்ததற்கு பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. அதுக்கு பிறகு கொடிக்குன்னில் சுரேஷ் வந்து அமர்வதால் நாளைக்கு பாஜக அரசு கவுளெல்லாம் போறது கிடையாது. தார்மீக ரீதியாக உண்மையில் பார்க்க போனால் அவங்க வெளியில தான் போகணும். ஒருவேளை கொடிக்குன்னில் சுரேஷ் வந்து சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தார்மீக ரீதியாக, நான் சொல்றது தார்மீக ரீதி, அந்த தார்மீகெல்லாம் கிடையாது தானே பாஜகவுக்கு.
அவர்கள் சொன்ன அந்த ஆப்கி பார் 400 பார் அது நடக்கல. எதிர்கட்சியே இருக்காது, அப்ப எதிர் வரிசையில கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பார்வையாளர் மடத்துல அமர்ந்திருந்து எல்லாரும் பார்வையாளர் மடத்துக்கு போயிருவாங்கன்னு எதிரில பக்கத்துல இருந்து உட்கார்ந்துருக்காங்க. யார் வரைக்கும் உட்கார்ந்துருக்கா? ஃபைசாபாத்ல ஜெயிச்சார் பாத்தீங்களா ஒருத்தர், பிரசாத், அஸ்வத் பிரசாத், அவரை வந்து கூப்பிட்டு முன்னாடி பெஞ்சில் உட்கார வச்சிருக்கிறாங்க. மோடி அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்ட்டு. இது யாரோட ஏற்பாடுன்னா அகிலேஷோட ஏற்பாடு. அகிலேஷ் பக்கத்துல அவர் பிரசாத்தை உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்க எதை காட்டி இந்த மக்களை வந்து ஏமாத்த நினைச்சீங்க? அதாவது ராமர் கோவிலை காட்டி மக்களை ஏமாற்ற நினைச்சீங்க. அந்த ராமர் கோவில் அமைந்திருக்கக்கூடிய அதே அயோத்தி தொகுதிக்கு உட்பட்ட ஃபைசாபாத்ல வெற்றி பெற்ற அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்த பிரசாத் வந்து இன்னைக்கு முன் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாரு, எதிர்கட்சிகளுடைய வரிசையில. ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் பக்கத்துல அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப அவரெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தோண வேணாமா, நாம் வந்து இன்னைக்கு ஆட்சி அமைத்ததே வந்து எப்படி ஆட்சி அமைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? அப்படியெல்லாம் தோணுச்சுன்னா அவங்க ஆட்சி அமைச்சிருக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அப்போ நாளைக்கு ஒருவேளை கொடிக்குன்னில் சுரேஷ் வந்து சபாநாயகராக தேர்ந்தெடுத்தாலும் கூட இவர்கள் அஞ்ச மாட்டாங்க, ஆட்சியை தொடருவாங்க. அதே போல இவர்களும் ஆட்சியை தொடர்ந்து போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆதரவு தொடர்ந்து போகட்டும், அதுல எந்த தப்பும் இல்லையே. அது நாளைக்கு நம்ம மறுபடியும் அதை பார்க்க போறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.